System calls and system programs. A system call is a programmatic way for a user program to request services from the operating system kernel. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கர்னலில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு யூசர் ப்ரோக்ராம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கர்னலில் இருந்து சில ஆப்ரேஷன்ஸ் ரன் பண்ணணும்னு நினைக்கிதுன்னா அந்த இடத்துல நம்ம சிஸ்டம் கால் யூஸ் பண்ணி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கர்னலில் இருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், அந்த யூசர் ப்ரோக்ராமால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இட் ப்ரொவைட்ஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் ரன்னிங் ப்ராசஸ் அண்ட் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னதான் சிஸ்டம் கால்ஸ் ஆக்ட் ஆஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் ப்ரோக்ராம் அண்ட் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீசஸ். சிஸ்டம் கால்ஸ் காஸ் எ மோட் ஸ்விட்ச் ஃப்ரம் யூசர் மோட் டு கர்னல் மோட். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு யூசர் ப்ரோக்ராம் வந்து கர்னலில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுது சிஸ்டம் கால் யூஸ் பண்ணி அப்படின்னா அந்த இடத்துல யூசர் ப்ரோக்ராமாக ரன் ஆகாது, பட் கர்னல் மோடாக தான் ரன் ஆகும். கர்னலில் இருக்கிற சூப்பர் யூசர் ப்ரிவிலேஜ் மாதிரி தான் ரன் ஆகும். ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் கால்ஸ் ஆர் டிப்பிக்கலி இம்ப்ளிமெண்டட் யூஸிங் சாஃப்ட்வேர் இன்டரப்ட்ஸ் ஆர் ட்ராப் இன்ஸ்ட்ரக்ஷன் பேராமீட்டர் பாசிங். ஸோ சாஃப்ட்வேர் இன்டரப்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும், நடுவில் ஒரு இன்டரப்ட் சிக்னல் வரும். அந்த இன்டரப்ட் சிக்னல் வந்தோடனே ரன்னிங் ப்ராசஸ் பாஸ் ஆகிட்டு இந்த இன்டரப்ட் சிக்னல் ஏன் வந்துருச்சோ அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும். அதுக்கு பேர் சாஃப்ட்வேர் இன்டரப்ட் மெக்கானிசம். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் கால்ஸ் அப்படின்னாலே, சிஸ்டம் கால் போச்சுனாலே கர்னல் வந்து மற்ற ப்ராசஸில் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஈக்குவல் ப்ரையாரிட்டி இருக்க ப்ராசஸை பாஸ் பண்ணிவிட்டு இந்த சிஸ்டம் காலை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ சிஸ்டம் காலை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தேவையான பேராமீட்டர்ஸையும் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் கால்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் கண்ட்ரோல், ஃபைல் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ ப்ராசஸ் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸை க்ரியேட் பண்ணுறது, வெயிட் பண்ண வைக்கிறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சிஸ்டம் கால்ஸு. ஃபைல் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு டெலீட்டு, ஓப்பன், க்ளோஸ், ரைட்டு, ரீடு, இது எல்லாமே இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டைரெக்டாக வந்து ஃபைலை க்ரியேட் பண்ணுறது, எடிட், இது எல்லாமே எங்கேருந்து கர்னல்லேருந்து தான் இந்த ஃபைல் க்ரியேஷன்லாம் நடக்கும். நம்ம அந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணிக்குவோம். அதே மாதிரி தான் டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டு, இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே. ஸோ நம்ம சொன்ன அதே இன்ஃபர்மேஷனை ஒரு டயக்ராமாக போட்டிருக்கோம். சிஸ்டம் கால் இன்டர்ஃபேஸ். சிஸ்டம் கால் இன்டர்ஃபேஸ் இஸ் எ லேயர் பிட்வீன் யூசர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கர்னல். ஸோ ஆல்ரெடி சிஸ்டம் கால்னால் என்னென்னு பார்த்துட்டோம். இந்த சிஸ்டம் கால் வந்து யூசர் ப்ரோக்ராம் கால் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் தேவைப்படுது. அந்த இன்டர்ஃபேஸ் தான் வந்து சிஸ்டம் கால் இன்டர்ஃபேஸ். ஸோ இட் இன்டர்செப்ட்ஸ் ஃபங்க்ஷன் கால்ஸ் இன் தி ஏபிஐ அண்ட் இன்வாக்ஸ் தி நெசரி சிஸ்டம் கால்ஸ். ஸோ அந்த இடத்துல ஒரு ஏபிஐ லேயர் இருக்கும். அந்த ஏபிஐ லேயர் வந்து ஓப்பன் எண்டடாக வச்சுருப்பாங்க. அந்த ஏபிஐ லேயரை நம்ம கால் பண்ணிக்குவோம் சிஸ்டம் ப்ரோக்ராம்லேருந்து. அந்த சிஸ்டம் ப்ரோக்ராம்லேருந்து ஏபிஐ லேயர் கால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஏபிஐ லேயர் வர்ற கமாண்டை இன்டர்பிரேட் பண்ணி அதுக்கு உண்டான ஃபங்க்ஷன் கால் எதுவோ, அதாவது சிஸ்டம் கால் எதுவோ அந்த சிஸ்டம் காலை அது கால் பண்ணி கொடுக்கும் வித் பேராமீட்டர்ஸ், ரிட்டர்ன் வேல்யூஸ், இது எல்லாமே. சிஸ்டம் காலோட எக்ஸிக்யூஷன் ஃப்ளோ இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு யூசர் ப்ரோக்ராம் அது வந்து ஏபிஐயை கால் பண்ணும். அந்த ஏபிஐ வந்து பேராமீட்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எந்த சிஸ்டம் காலை நம்ம கால் பண்ணுறோங்கிறத அதை கால்குலேட் பண்ணி ப்ராப்பரான அந்த சிஸ்டம் காலை கால் பண்ணும் வித் ரெக்வயர்ட் பேராமீட்டர்ஸ். அந்த சிஸ்டம் காலை என்ன பண்ணும், கெர்னல் சர்வீஸை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து லைப்ரரி ஏபிஐ வாங்கி அதை யூசர் ப்ரோக்ராமுக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். அடுத்தது சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா சிஸ்டம் கால்ஸு டைரெக்டாக கர்னலுக்குள்ளே ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. இது சிஸ்டம் ப்ரோக்ராம். சிஸ்டம் ப்ரோக்ராம்னா என்னென்னா, அதே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சில ப்ரோக்ராம்ஸை யூசர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, இல்லை யூசர் ப்ரோக்ராம் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமை சிஸ்டம் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. அது வந்து யூசர் லெவல் ப்ரிவிலேஜ்லேயே ரன் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொவைட் கமாண்ட் லைன் ஷெல்ஸ் அண்ட் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸ் ஃபார் யூசர் இன்ட்ராக்ஷன் வித் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து ஒரு சிஸ்டம் ப்ரோக்ராம். இந்த யூசர் இன்டர்ஃபேஸுங்கிறது ஒரு சிஸ்டம் ப்ரோக்ராம். எதுக்குன்னா, யூசர் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்குது. அதே மாதிரி ஃபைல் ஆப்ரேஷன்ஸ், ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு, காப்பி, ரீநேம், ரைட் கிளிக் பண்ணோம்னா டெஸ்க்டாப்பில் நியூ அப்படின்றோம். அந்த நியூ கொடுத்தோம்னா நியூ ஃபைல், நியூ டெக்ஸ்ட் ஃபைல், நியூ வேர்ட் டாக்குமெண்ட், இது எல்லாமே ஃபைல் ஆப்ரேஷன். அப்புறம் ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன், சிஸ்டமில் இருக்கிற டேட்டு, டைமு, மெமரி யூசேஜ், டிஸ்க் ஸ்பேஸு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நம்மளால் எடுத்துக்க முடியும். சில ப்ரோக்ராம்ஸையும் நம்ம யூஸும் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் பேர் தான் சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ். லோட் அண்ட் ரன் தி அப்ளிகேஷன் ப்ரோக்ராம், மேனேஜ் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அண்ட் ரிசோர்ஸ் அலோகேஷன். டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் ப்ரோக்ராமோட டைப்ஸ் என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஃபைல் மேனேஜ்மெண்ட், நம்ம இதுக்கு முன்னாடி சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்.
அதோடைய ப்ரோக்ராம் நேமு. ஃபைல் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம், ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம், ஃபைல் மாடிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சப்போர்ட், ப்ரோக்ராம் லோட் அண்ட் எக்ஸிக்யூஷன், கம்யூனிகேஷன் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்கோம்.